everyone, welcome back to our channel Beauty Talk with me TSK. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி எனக்கு பிளானே கிடையாது எடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே நம்ம ஏன் சும்மா காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பிளான் பண்ணேன். ஸோ என்னென்னா என்னோடய பர்த்டே அண்ட் என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட், ஒரு 2 ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் பேக் டு பேக் வரதுனால சரி ஃபுல்லாக வந்து நம்ம க்ளோ ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். சரி ஏன் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது, லைக் ஒரு ஷேவிங் ரொட்டீன் ஆர்எல்ஸ் நான் என்னென்னலாம் வந்து பண்ணுவேன், க்ளோவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டலாம், உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணேன். ஸோ பெருசாக நான் வந்து லைக் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னோடனே பார்லர் போய் மணிக்கணக்காக உட்காந்து காசு செலவு பண்ணுற ஆள் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்து பார்லர் போவேன், என்னோடய ஐப்ரோ பண்ணுறதுக்கு மட்டும்தான். அண்ட் நான் ரொம்ப நாளாக வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ரூம்லேயே இருந்ததுனால எனக்குமே சரி ஓகே சும்மா அப்படி வெளியில் போவோம், ஏதாச்சும் நம்மளை வந்து கேர் பண்ணுவோம், ஸோ தட் நமக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவாக ஷூட் பண்ணுறேன். இன்னும் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப நாள் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு எந்த விதமான ஸ்கின் கேர் கூட பண்ணாமல் ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸு, ஃபேஷியல் ஹேர்ஸ்ன்னு எல்லாமே என் மூஞ்சில் இருக்குது. ஸோ ஐப்ரோ மட்டும் தான் போய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பேக் டு பேக் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐப்ரோ பண்ணுறதுக்கு வரும்போது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே இந்த டிசம்பர் மந்த் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கடை போடுவாங்களாம். அது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அப்படியே ஸோ அழகாக நம்மளோட ப்ரோஸ் வந்து டிஃபைன்டாக நம்ம வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் தான் ரொம்ப சொதப்பிட்டாங்க. இந்த வாட்டி நான் போகும்போதே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு லாஸ்ட் டைம் வந்து எனக்கு பயங்கரமாக சொதப்பிட்டாங்க, எனக்கு வந்து தயவு செஞ்சு ப்ராப்பராக என்னோடய ப்ரோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. எனக்கு இந்த வாட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா என்னோடய ஃபேஷியல் ஹேர்ஸ். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு அது விசிபிளாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நல்லாவே என்னோடய ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து வளர்ந்துருக்கு அண்ட் இங்கெல்லாமும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட என்னோட ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீனாகவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஃபேஸ் வாஷ். நான் என் ஃபேஸில் வந்து பெருசாக எதுவுமே பண்ணலன்றதுனால ஜஸ்ட்டு வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கிறேன். தென் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எய்தர் ஃபேஸ் ஆயில். உங்களுக்கு இன்கேஸ் ஆயில் கன்வீனியன்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆயில் கன்வீனியன்ட் கிடையாது, ஸோ அதனால் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். எனி கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் மாய்ஸ்சரைசர் இல்லைனா இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து ஷேவிங் பாம் வந்துருச்சு, ஆயில் இல்லைனா பாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம லிப் பாம் ஃபார்மேட்டில் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து கன்வீனியன்ட் கிடையாது, பிகாஸ் எனக்கு கையும் வழுக்குங்கிறதுனால நான் வந்து மாய்ஸ்சரைசர்லேயே போயிடுறேன். ஸோ நான் எப்போது ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்காக வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து நார்மல் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி கார்மேசியோட ரேசர் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். என்னமோ எனக்கு வந்து இதுவே நான் ரொம்ப நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். சரி ஓகே இதெல்லாம் நம்ம காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நார்மலாக ஐ திங்க் ட்விங்கிள் அப்படிங்கிற பிராண்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஷேவர். ஸோ இது நான் ரொம்ப நாளாக இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினதும் இதுதான். அதுக்கப்புறம் நடுவில் வந்து கார்மேசி ரேசர் வந்து ஒன்று யூஸ் பண்ணேன். அது எனக்கு பெருசாக வந்து யூஸ் பண்ண பிடிக்கலங்கிறதுனால திருப்பியும் நான் இந்த ரேசரையும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது வந்து கார்மேசியில் வந்து இந்த மாதிரியே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது நடுவில் கார்மேசி ரேசர் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் பேக் நான் வாங்கினேன். அப்போ தான் அது வந்த புதுசு. அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வாங்கினேன். பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் நான் இன்னும் வாங்கலை. ஸோ வாங்கி அது இன்கேஸ் அது நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி ஷேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சைட் வேர்ட்ஸில்
லைக் இங்கே எனக்கு பிம்பிளும் இருக்கிறதுனால நான் அதுவும் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிம்பிள் ஸ்கின்னா நீங்கள் உங்களோட பிம்பிளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஷேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னுமே டேமேஜ் ஆகும், இல்லை கோடு விழுந்துடும். ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் டைட்டாக வேணும், உங்களோட ஸ்கின் டைட்டாக இருந்தால் தான் இது வந்து கிராஜுவலாக வந்து நம்மளுக்கு ஷேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் ரெகுலராக பண்ணுறதுனால நான் அப்படியே கூட பண்ணுவேன். பட் நீங்கள் நியூ பர்சனாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து பண்ண போகிறீங்க, ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்கணும்னா ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு கிளைடிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப குட்டி குட்டி ஹேர்ஸாக இருந்தாலுமே இதில் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ பாருங்கள், நான் குட்டி இடத்துல தான் பண்ணேன், ஆனாலுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஐப்ரோ வந்து நான் இப்போ தான் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அங்கே தேவைப்படல. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா இப்போது மார்க்கெட்ஸில் வந்து ஆஃப்டர் ஷேவிங் பாம் ஆர் லோஷன் அப்படின்லாம் கிடைக்குது. பட் நான் இந்த அதே மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் போட்டுக்குவேன். ஸோ தட் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கவே நானே இங்கே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்லிட் மாதிரி ஒன்று போட்டுட்டேன், ரொம்ப குட்டியாக. இங்கே பாருங்க, ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக ரத்தம் வருது, பட் அது ஓகே தான். ஸோ நான் லைக் பேசிகிட்டே லைக் ரொம்ப வந்து வீடியோ கான்ஷியஸாக இருக்கவே வந்து போட்டுட்டேன். பட் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. சேம் அதே மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து எனக்கு ஆலோவேரா இருக்கிறதுனால பெருசாக வந்து எதுவுமே ஆகாது. இல்லை உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். அதனால் கட்டு இருந்தாலுமே இது வந்து பெருசாக அந்த ஊண்டில் போய் எதுவுமே எனக்கு ஆகாது. அதனால் நான் டைரெக்டாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்ககிட்ட இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து மேலே போடலாமா இல்லையா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோகோனட் ஆயில் எடுத்து எங்கே அந்த கட்டு இருக்கோ அங்கே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஷேவிங் வந்து இதுதான். ஆஃப்டர் கேர் லோஷன் அப்படிலாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அப் டு யூ, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பெருசாக 10 ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிடிக்காது. நான் அதே மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னோடய மூஞ்சில் வந்து பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஈவன் சீரம், ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லிட் விழுந்திருக்கு. அப்படி இல்லைனாலுமே நான் எப்போ ஷேவ் பண்ணுறேனோ அன்றைக்கி நான் வந்து பெருசாக சீரமோ எதுவுமே போட மாட்டேன். மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராண்ட் என்னது, இது ஆக்சுவலி ஒரு கொரியன் பிராண்டுங்க, டோனி மோலின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கொரியன் பிராண்டு. அதில் இந்த ஒரு ப்ராடக்ட். ஆனால் இது நான் மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டேன். அந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இப்போ நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடம் வந்து நம்ம டேம் பண்ணிக்கணும். தண்ணி போட்டு கொஞ்சமாக நமக்கு டேம்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இதை நான் வந்து ரப் பண்ணேன் அப்படின்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகணும். பட் இதில் வந்து எனக்கு ஆகிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையும் ட்ரை பண்ண போகிறேன். ரிமூவ் ஆச்சுன்னா ஓகே, அப்படி ரிமூவ் ஆகலை அப்படின்னா இது ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட பீலிங் மாஸ்க். ஸோ சார்கோலோட பீலிங் மாஸ்க்கு இது போட்டு நான் பேலன்ஸை வந்து ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இங்கே வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டேன்றதுனால நான் நோஸ் சைட் மட்டும் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வாட்டர் வந்து நான் கையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை எடுத்து என்னோடய நோஸ் ஃபுல்லாக டேம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி மோஸ்ட்லி பிளாக் ஹெட்ஸ் விட ஒயிட் ஹெட்ஸ் தான் இருக்கும். அதுவுமே கம்மியாக இருக்கும். நான் டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே எடுத்துருவேன். பட் இப்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கல. அதனால் கொஞ்சம் அது லைட்டாக பிளாக் ஹெட்ஸாக மாறிடுச்சு. அதனால் நான் குயிக்காக இப்போயாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இது ஒரு பாம் கன்சிஸ்டன்சி தான். உங்களுக்கு லிப் பாம்லாம் எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இங்கெல்லாம் நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா. பட் இங்கே வந்து ஒரு மாதிரி சால்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி பேசிக்காக அது ஸ்க்ரப் தான். இது பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகாது, பட் அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக வெளியில் வர மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி மாஸ்க் போட்டோ இல்லைனா டூல் வச்சு கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போதுங்கிற அளவுக்கு இதை வந்து ரப் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு வாட்டி நான் வந்து வைப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டிஷ்யூ வச்சு இதை நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இருந்தாலுமே நான் வந்து டிஷ்யூ வச்சு ஒரு வாட்டி ரப் பண்ணிட்டு தான் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு க்ளீன் டிஷ்யூ வச்சு இப்போ என்னோடய நோஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி ரிமூவ் பண்ணல, ஜஸ்ட் அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருக்கு. இப்போது இதுக்கு மேலே நான் வந்து மாஸ்க் போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இல்லை எனக்கு மாஸ்க் வேணாம் அப்படின்னா இந்த டூல் இருக்குல்ல, இது வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவல் டூல் தான். ஸோ இதை வச்சு கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வலிக்குது. ஸோ நான் வந்து பிளாக் ஹெட்ஸ் இங்கே மட்டும் எனக்கு வந்து அது ஆக்சுவலி பிளாக் ஹெட்ஸாக மாறி இருக்குது. அதை மட்டும் நான் இதில் எடுத்துடுறேன். ஒயிட் ஹெட்ஸ்க்கு வந்து நான் அந்த பேக் போட்டு ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுவுமே நான் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் எடுத்து வைப்பேன். ஸ்டெர்லைசிங்னா ஒன்றுமே இல்லை, டெட்டாயில் போட்டு ஹாட் வாட்டரில் அது ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாஸ்க் போட்டுற போகிறேன். இது எடுக்கும்போது லைட்டாக வலிக்குமே தவிர்த்து நம்ம ஸ்ட்ரிப்ஸ் போடுற அளவுக்கு வலிக்காது. ஸோ ஐயோ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து பல நாள் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு கை கொடுக்குறது யாருன்னா நம்மளோட இன்ஸ்டாமார்ட். ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் ஏதாச்சும் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம நோ ஸ்ட்ரிப்பே ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அது எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது அவைலபிளாக இல்லைன்னா நம்ம அந்த டூலில் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாமார்ட்டில் பெருசாக அவைலபிளாக இல்லை. கடைசி நிமிஷத்தில் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் என்னோடய வேனிட்டியில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேனிட்டிலேருந்து ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது. அந்த ஒன்றே ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட நோஸ் வந்து டேம்ப்டாக இருக்கணும். ஆனால் இது கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி கண் கலங்க வைக்கிற மாதிரியே இது வந்து வலிக்க தான் செய்யும். பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து நல்லா தண்ணி ஆக்கிக்கிட்டேன். பட் இது நான் மிரர் பார்த்து வச்சா தான் கரெக்டாக நான் வந்து பேஸ்ட் பண்ணேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் அழகாக என்னோடய நோஸில் வந்து இதை ஒட்டியாச்சு. கரெக்டாக 15 மினிட்ஸில் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது தான் இருக்குது நமக்கு எப்படி வலிக்கும் அப்படின்ட்டு. என் மூஞ்ச பார்க்க எனக்கே கொஞ்சம் காமெடியாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபுல் ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம ஒட்டி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். எப்போவுமே எனக்கு இந்த ரிமூவ் பண்ணும்போது ஒரு இது தோணும். லைக் என்னென்னா, இப்போ வந்து என்னோடய மூக்கு ஏதோ ஒன்று ஆகி ரெட்டாக ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு குட்டி பயம் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணுவோம்.
ஒன்றும் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. ஸோ நீங்கள் என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் இது பிரிக்கும் போது எப்படி வலிக்கும் அப்படின்ட்டு. லிட்டரலி இது வலிக்க தான் செய்யும். பட் ஓகே. பட் இந்த மாதிரி வலி அனுபவிக்கிறதுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ இது வந்து இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்காது, ஒயிட் ஹெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். எல்லாமே இருக்கிறது மொத்தம். அண்ட் டைனி ஹேர்ஸ் நமக்கு நோஸில் ஏதாச்சும் இருந்தாலும் இதுலேயே வந்து வந்துடும். லைட்டாக கண்ணு வைத்துச்சு. ஸோ எஸ், நம்ம என்ன பர்பஸ்க்காக இதை நம்ம ஒட்டணுமோ அந்த பர்பஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் ஓகே. இவ்வளோ தான் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை என்னோடய பர்த்டேக்கு அப்படின்னும் சரி ரெடி ஆகிறது. இதை தாண்டி நான் வந்து ஃபேஷியல் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன். அன்டில் ஒரு பெரிய அக்கேஷன் ஆர்எல்ஸ் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா மட்டும்தான் நான் வந்து ஃபேஷியல் பண்ண. அதுக்குமே நான் ஆக்சுவலி பண்ண மாட்டேன். என்கிட்ட வீட்டில் இருந்துச்சுன்னா பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். அதை தாண்டி நான் எவ்ரி மந்த் ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்பா பண்ணுவேன். அதுவும் நான் வீட்லேயே பண்ணுவேன். இப்போ வேறு நான் புதுசாக ஒரு நவீன மிஷின் அப்படின்ற மாதிரி ஒன்று ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஹேர் ஸ்பா பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் வந்து என்ன வந்து க்ளோ அப் பண்ணிக்கிறதுக்கும் என்ன வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழகாக பண்ணுறதுக்கும் காட்டுறேன். இது இல்லாமல் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். என்னென்னா நைட்டு வந்து ஏதாவது நாளைக்கு எனக்கு ஈவெண்ட்டு இல்லை நாளைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னா ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா என்னோடய பர்த்டே மட்டும் அப்படின்னா கூட நான் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஷீட் மாஸ்க் போட்டுப்பேன். போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நார்மலாக மேக்கப் போடுறது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணிக்குவேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூட்டியாக உங்களுக்கு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட், அதாவது 2 பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. ஸோ யார் வீட்டில் வந்து ஓகே போட்டுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களோட கிளிம்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒருத்தங்களுக்கு வந்து சாரி அண்ட் இன்னொருத்தங்களுக்கு வந்து லைக் ஷராரா டைப்பில் காஸ்டியூம் வந்து எடுத்து மைண்டில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி ஆகணுன்ட்டு. முடிஞ்சால் நான் வந்து ஷூட் பண்ணுறேன், இல்லைனா நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆப்வியஸ்லி அவளே கேட்டுட்டு இருந்தேன் என்னை வந்து லைக் நம்ம வந்து சீரீஸ் மாதிரி எடுக்கலான்ட்டு. பட் ஆனால் நாங்கள் எதையுமே பிளான் பண்ணதை நாங்கள் எடுக்கலை. பிகாஸ் நான் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைம் கிடைக்கலன்றதுனால நாங்கள் வந்து வெட்டிங் காட்சி எடுக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் வந்து கிளிம்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்னால் எவ்வளோ க்ரியேட்டிவாக இல்லை வந்து என்னெல்லாம் பெஸ்ட் பண்ண முடியுமோ வீடியோஸில் உங்களுக்காக நான் வந்து பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். சொல்லு, என்கேஜ்மெண்ட் ஆக போகுது.